நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டூலை பற்றி பார்த்தலாம். டெக்ஸ்ட் எடிட்டார் எப்படி வந்து நேமெல்லாம் எப்படி போடுறது, கிரியேட்டிவ் ஃபாண்ட்டெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருவோம். இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நார்மல் பேக்ரவுண்ட் லேயராக தான் இருக்குது. டெக்ஸ்ட் அப்படின்னாலே டி ப்ரெஸ் பண்ணுங்கள். டி ப்ரெஸ் பண்ணாலே டெக்ஸ்ட் டூல் வந்து ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆயிரும். அப்படி இல்லாட்டி டூல் பார்லேயே கீழே வாங்க, டீங்கிற ஒரு சிம்பிள் இருக்குங்களா, இதான் வந்து டெக்ஸ்ட் டூலு. லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட் டூல்லையே எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது, ஹரிசாண்டலாக வேணுமா, வெர்டிகலாக வேணுமா, டாட்டட் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். நாம் வந்து அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் அப்படிங்கிறது தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். டெக்ஸ்ட் டூலை செலக்ட் பண்ணவே டெக்ஸ்ட் டூலோட ஐக்கான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாறிடும். நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் வைக்கலாம். இப்போ நான் இந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணுறேன், கரெக்டாக பாருங்கள் டெக்ஸ்ட் டூல் வந்து அந்த இடத்துல வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு பிடிச்ச பேர், நான் வந்து மகி DOTMATTECH DOTMATTECH அப்படிங்கிற மாதிரி நான் டைப் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு தாட்டி நீங்கள் டெக்ஸ்ட் டூல் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் டெக்ஸ்ட் டூல் எல்லாம் நிறையா பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜூம் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃபாண்ட்டு மாற்றோன்னா இந்த DOTMATTECH இருக்குது பார்த்தீங்களா, இதை மட்டுமே வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அட்டுனா இதை மட்டும், இல்லை இதுனா இது மட்டும் அப்படிங்கிற மாதிரி செலக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் பர்டிகுலராக இந்த ஃபாண்ட்டை இங்கே இந்த ஒரே லைன் தான், இந்த ஒரு லைனில் 3 ஃபாண்ட்டு ஸ்டைல் வைக்கணும்னா இந்த மாதிரி செலக்ட் பண்ணலாம். இல்லை ப்ரோ எல்லாமே வந்து ஒரே ஃபாண்ட் ஸ்டைல் தான் இருக்குன்னா நீங்கள் ஃபுல்லாக செலக்ட் பண்ணுன்றாலும் அவசியம் இல்லை. ஏன்னா எத்தனை பாயிண்ட்டை வந்து நம்மளால் செலக்ட் பண்ணிகிட்டு இருப்போம். அதனால நீங்கள் செலெக்ஷன் டூல் போய்க்கோங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம்னா, இதுக்கு வந்து ஃபாண்ட் மாற்றணும். ஏன்னா தமிழில் இருக்குது, என்னென்னமோ இருக்குது. அப்படிங்கும்போது ஃபாண்ட்டெல்லாம் எடிட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு டெக்ஸ்ட், அதாவது டெக்ஸ்ட் டூலில் செலக்ட் பண்ணால் தான் மேலே வந்து டெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வரும். அப்படின்னா இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஃபாண்ட்டு எல்லாம் என்னென்ன ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட்டெல்லாம் மாற்றலாம். இது டிஃபால்ட்டாக இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ். அட்வான்ஸ் லெவல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை செலெக்ஷன் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு டைரெக்டாகவே இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு மெயின் மெனு இருக்குது பார்த்தீங்களா, அதில் விண்டோ அப்படிங்கிற ஒரு மெனுவில் கீழே வந்தீங்கன்னா கேரக்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். கேரக்டரும் பேராகிராஃபும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கேரக்டருங்கிறத கிளிக் பண்ணனா பாருங்கள், ஆல்ரெடி நான் வந்து எடுத்து வச்சனால கேரக்டருங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல வந்துருச்சு. இப்போ இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா கல்லுன்னு ஒரு ஃபாண்ட் ஸ்டைல் இருக்குது. இதை கிளிக் பண்ணுற நிறையா ஃபாண்ட் ஸ்டைல் இருக்குது. நீங்கள் என்ன ஃபாண்ட் ஸ்டைல் வேணாலும் நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை வந்து கிளிக் பண்ணேன்னா இந்த இடத்துல பார்த்தீங்களா மகியட் DOTMATTECH அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இந்த ஒரு ஃபாண்ட் ஸ்டைலில் வந்துருக்கு. சரி ப்ரோ, இதை வந்து கொஞ்சம் போல்டெல்லாம் வேணும்னா இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், இதில் வந்து ரெகுலரில் மட்டும்தான் இருக்குது. சப்போஸ் இந்த ஃபாண்ட்டுக்கு பொதுவாக நான் வந்து பாப்பின் அப்படின்னு ஒன்று கொடுத்துட்றேன். பாப்பின்னு ஒரு ஃபாண்ட் வந்து கொடுத்துட்டேன். பாப்பின்லேயே எவ்வளோ ஃபாண்ட் இருந்துச்சு பார்த்தீங்களா. இப்போது இதில் வந்து இந்த இடத்துல தின்னுன்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணுறேன். பாப்பின்லேயே நிறையா மெத்தட் இருக்குது. திக் வேணும்னா டக்குன்னு திக் கொடுத்துக்கலாம். திக் இட்டாலிக்கு இது பாருங்கள், திக் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கிற மாதிரி. சரி ப்ரோ, இப்போ DOTMATTECH மட்டும் தின் லேயர் மாற்றணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு DOTMATTECH மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு, இப்போ நீங்கள் வந்து ஃபாண்ட் ஸ்டைல் மாற்றணுன்ட்டு கிடையாது, இங்கே இருக்கிற ஆப்ஷனை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும். அந்த இடத்துல மட்டும் லைட்டாக சேஞ்ச் ஆகிரும். இந்த மாதிரி தான் வந்து ஒர்க் பண்ணுறது. இப்போது நார்மலாக மூட்டில் போயிட்டிங்கன்னா 2 எண்ணம் வந்து இந்த இடத்துல செட் ஆகிரும். அதுக்கடுத்து என்ன பண்ணிக்கலாம்னா கீழே பாருங்கள். இப்போ என்ன ப்ரோ அந்த நேம் காட்ட மாட்டேங்குது, ஒரே ஒரு லைனில் 2 ஃபாண்ட் ஸ்டைல் யூஸ் பண்ணனால, அதாவது போல்டும் யூஸ் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி தின்னும் யூஸ் பண்ணியிருக்கனால உங்களுக்கு அந்த இடத்துல தெரியல. ஒரே மாதிரி யூஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த இடத்துல என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்கிறது ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போது இந்த இடத்துல சைஸ் மாத்திரக்கு கீழே இருக்குது பாருங்கள். இது வந்து ஓவராலாக ஹைட் பண்ணிக்கலாம், சின்னது பண்ணிக்கலாம். இது சைஸோடது. இங்கே இருக்கிறது என்னென்னா ஹைட்டு எவ்வளோ மென்ஷன் பண்ணுறது. இப்போ DOTMATTECH சப்போஸ் இல்லாட்டி என்ன பண்ணிக்கலாம்னா கீழே கொண்டு வந்து ப்ராஜெக்ட் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். இப்போ மேலே இருக்கிற DOTMATTECHம் ப்ராஜெக்ட்டும் மேலே இருக்கிற கீழே இருக்கிற டெக்ஸ்ட் வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்து ஓவர்லாப் ஆயிடுச்சு. அப்படின்னா இதுக்கு கீழே இருக்கிற இந்த ஃபாண்ட் வந்து சைஸ் பெருசு பண்ணுற பார்த்தீங்களா, பெருசு சின்னதுக்கு பண்ணுறதுக்கு கீழே எப்பயுமே அந்த டெக்ஸ்ட்டுக்கு பக்கத்தில் கர்சரை வச்சுட்டு லெஃப்ட் மவுஸ் பண்ணோம்னா லெஃப்ட் ரைட்டு இழுத்திங்கனாலே போதும், ஃபாண்ட்டை வந்து பெருசு சின்னது வந்து அழகாக பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைஸில் ப்ராஜெக்ட் மட்டும் இன்னும் கொஞ்சம் கீழே வரணும்னா ரைட் சைடில் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற டவுன் இருக்குது பாருங்கள், ஏஏன் டபுள் இருக்குதுலாம். இந்த ஹைட்டை வந்து நீங்கள் மேலே கீழே பண்ணும்போது உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு பெருசு சின்னது பண்ணிக்கலாம். லெஃப்ட்டு ரைட்டு இதுதான் வந்து பேசிக்காக இருக்கிற ஆப்ஷன்ஸ். இதுதான் மெயினாக வந்து இந்த ஃபஸ்ட்டு செகண்டு இது 2 தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். கீழே இருக்கிற ப்ரீசெட் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இருக்கிற போல்டு பண்ணுறது, இட்டாலிக் பண்ணுறது. இப்போது இங்கே கொடுத்தீங்கன்னா போல்டு ஆயிரும் லைட்டாக, பக்கத்தில் கொடுத்தீங்கன்னா இட்டாலிக்கு, இது கொடுத்தீங்கன்னா எல்லாமே வந்து கேப்ஸில் மாறிடும். கீழே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸ் இருக்கும், அடுத்த லெட்டர் எல்லாமே வந்து ஸ்மாலில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கோட் மாதிரி. இப்போ 2 ஸ்கொயர் அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, 2 2 கொடுத்துருங்க. இதில் இந்த 2 மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இருக்குது பாருங்கள் மேலே இருக்குது, இந்த ஆப்ஷன் கொடுத்தோன்னா அது மேலே போயிடும். இல்லை இதை வந்து ஓன்னு நான் கொடுக்குறேன் 0 டிகிரி அந்த மாதிரி வந்துச்சுங்களா. சப்போஸ் இதை வந்து நான் கீழே கொடுத்தேன்னா பாட்டமில் வந்துடும்.
இப்போ இது எதுவுமே வேணாம் ப்ரோனா இதை வந்து எடுத்துடலாம். நான் வந்து மேலே அது கொடுத்துட்றேன். இப்போ ஓவராலாக எல்லாத்துக்குமே வந்து அண்டர்லைன் வரணும்னா இதை கிளிக் பண்ணுங்க அண்டர்லைனு. இப்போ அண்டர்லைன் வரும்போது ஓவர்லேப் ஆகுது. மேலே இருக்கிறது வந்து லைட்டாக கீழே இருக்குங்க. கீழே இருந்துச்சுங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், அடிக்கணும் ப்ரோ, கிராஸ் போட்டு விடலாம். வேணுங்கிற இது மட்டும் இல்லை ப்ரோ எனக்கு டாட்டை மட்டும் கிராஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டாட்டை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு மட்டும் கிராஸ் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்தீங்களா இந்த இடத்துல வந்துருச்சு. இது வந்து ஃபாண்ட் ஸ்டைல் மாற்றுற ஆப்ஷனு. சப்போஸ் எனக்கு கலர் மாற்றணும் ஃபாண்ட்டுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க பாருங்கள், கலரை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச கலர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ எனக்கு இந்த மகியை மட்டும் கலர் மாற்றணும்னா மகியை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு மட்டும் வேறு ஏதாச்சும் ஒரு கலர் கொடுக்குறீங்களா, டக்குன்னு உங்களுக்கு பிடிச்ச கலர் வந்து டக்குன்னு நீங்கள் சேஞ்ச் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு கிரேடியன்ட் கலர் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல எல்லாம் உங்களால் கிரேடியன்ட் கலர் பண்ண முடியாது. ஏன்னா லேயர் பாக்ஸில் பாருங்கள், எல்லாமே நம்ம நார்மலாக க்ரியேட் பண்ணும்போது லேயர் ஒரு எம்டி லேயர் வரும், அதுக்குள்ளே வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும். டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் நம்மளால் எடிட் பண்ண முடியறதுங்கிறதுனால இங்கே பாருங்கள் டீங்கிற ஒரு ஆப்ஷனில் தான் வந்து இந்த இடத்துல செட் ஆகும். இதுதான் வந்து டெக்ஸ்ட் டூலோட நார்மல் ஆக்சுவலாக ஒர்க் பண்ணுற ஆப்ஷனு. சப்போஸ் டெக்ஸ்ட்டில் அட்வான்ஸ் லெவலில் அந்த பேட்டர்ன் இதெல்லாமே பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து லேயர் ஸ்டைல் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. லேயர் ஸ்டைல்ஸ் டெக்ஸ்ட்டுக்கு மட்டும்தான் இருக்குமான்னு கேட்டால் டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் கிடையாது. டெக்ஸ்ட்டில் டிஃபால்ட்டாக எடிட் பண்ணுறது இந்த கேரக்டருங்கிற ஆப்ஷன்ஸில் வச்சு எடிட் பண்ணுவோம். லேயர் ஸ்டைலுங்கிறது பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டோட அட்வான்ஸ் லெவலாக தான் சொன்ன பார்த்தீங்களா, போல்டு 3D மாதிரி டெக்ஸ்ட் எல்லாம் வேணும் அப்படின்னா நம்ம அந்த ஆப்ஷனில் போய் ஒர்க் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதில் ஷேடோவெல்லாம் இல்லை பார்டர் ஷேடோவெல்லாம் கொடுக்க முடியல பார்த்தீங்களா, இங்கிருந்து இதை கொஞ்சம் லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். லாங் ப்ரெஸ் பண்ணும்போது இல்லை அந்த லேயர் வந்து கொஞ்சம் தெளிவாக, கொஞ்சம் லாங்காக இருக்கும்போது பெருசாக இருக்கும்போது கொஞ்சம் தெளிவாக தெரியும். இப்போது லேயர் அந்த டீன் இருக்கிறது பக்கத்தில் நேம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த நேம் பக்கத்தில் எம்டி ஸ்பேஸில் டபுள் கிளிக் பண்ணுங்கள் லெஃப்ட் மவுஸ் பட்டனை. டபுள் கிளிக் பண்ணும்போது ஒரு லேயர் ஸ்டைல் வந்து ஓப்பன் ஆகும். இந்த லேயர் ஸ்டைலில் இங்கே பாருங்கள் ஸ்டைல் இருக்குது. இது இல்லாமல் பிளண்டிங் ஆப்ஷன் போட்டு கீழே நிறையா பிளண்டிங் ஆப்ஷன் இருக்குது. ஸ்டைலுங்கிறது பார்த்தீங்கன்னா இவங்களே கொடுத்துருக்க ப்ரீசெட்டு. இதை நான் கிளிக் பண்ணிவிட்டு இதில் நிறையா ப்ரீசெட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அவங்களே வந்து நிறையா ஸ்டைலெல்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இந்த ஷேடோங்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஐகான் பார்த்தாலே தெரியும். இதை ஒரு கிளிக் பண்ணுறேன், ஷேடோ விழுந்துச்சுங்களா. சப்போஸ் நான் இதை கிளிக் பண்ணுறேன், அதுக்கேற்ற மாதிரி மாறும். இதை கிளிக் பண்ணுறேன், வுட்டு மாதிரி வரும். இவங்க கொடுத்துருக்கிற என்னென்ன லேயர் ஸ்டைலோ எல்லாமே இந்த லேயர் ஸ்டைல் இருக்கிறதுனால என்ன ஆகுனா கீழே பிளண்டிங் ஆப்ஷன் அதுவே எனேபிள் ஆகிருக்கும். அதனால அந்த ஆப்ஷன் வந்து க்ரியேட் ஆகுது. சப்போஸ் எனக்கு இதெல்லாம் வேண்டாம்னா ஒன்று இங்கே நன்னு இருக்குது பாருங்க, இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே வந்து கட் ஆயிரும். இது வந்து லேயர் ஸ்டைல் டிஃபால்ட் ப்ரீசெட். இது ப்ரீசெட் இல்லாமல் ஓனாக நான் க்ரியேட் பண்ணோன்னா பிளண்டிங் ஆப்ஷன் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்துருங்க. இதில் வந்து ஒவ்வொன்றா இருக்குது. எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட் தான். இது எல்லாத்தையுமே தெரிஞ்சால் தான் அடுத்த லெவலில் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். சரி, நான் இதில் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரொம்ப பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸ்ட்ரோக்குங்கிறது வந்து அவுட்லைன் பார்டர். இப்போ இந்த ஸ்ட்ரோக்குங்கிறத டிக் பண்ணுறேன். ஸ்ட்ரோக் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு, ஆனால் குட்டியாக க்ரியேட் ஆயிடுச்சு. இதை எடிட் பண்ணோன்னா எப்பயுமே லேயர் ஸ்டைலில் எந்த இது செலக்ட் ஆகிருக்கோ அது மட்டும்தான் ஹைலைட் ஆகிருக்கும். இப்போ ஸ்ட்ரோக்குங்கிறது ஹைலைட் ஆகலை, அதோட ஸ்ட்ரோக்கோட ப்ராப்பர்ட்டிஸ் வரல, பிளண்டிங்கோட ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும்தான் வருது. இப்போ ஸ்ட்ரோக்குங்கிறத வந்து இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணேன்னா இப்போ இது ஹைலைட் ஆகிடுச்சுங்களா. இப்போ ஸ்ட்ரோக்கோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வந்துச்சு பாருங்கள். இப்போ நான் ஸ்ட்ரோக்கோட பிக்சல் 1 பிக்சல் இருக்குது, இதை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஆனால் உள்ளே போயிருச்சே ப்ரோ, பொசிஷன் பாருங்கள், இன்சைடு இருக்குது, அதாவது உள்ளே தான் வரும். இதை கிளிக் பண்ணிவிட்டு அவுட் சைடு கொடுத்திங்கன்னா அவுட்டரில் வர ஆரம்பிக்கும். எவ்வளோ வேணும் திக்னஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இல்லை ப்ரோ சென்டர் அப்படின்னு கொடுத்திங்கன்னா உள்ளே வெளியே 2 சைடுமே வரும். உங்களுக்கு எனக்கு அவுட்ரு மட்டும் போதுன்னா அவுட்ரு மட்டும் கொடுங்க, அவுட் சைடு மட்டும் வர ஆரம்பிக்கும். இப்போ இதுவும் வந்து பிளண்டிங் மோடில் நீங்கள் மாற்றிக்கலாம். என்ன பிளண்டிங் மோட் இருக்குது, இப்போ ஓவர்லே மல்டிபிள் கொடுத்துக்கிறேன். இப்போ ஒப்பாசிட்டி கம்மி பண்ணணுமா, பார்டர் மட்டும்தான் உங்களுக்கு ஒப்பாசிட்டி கம்மியாகும். பார்டரோட கலர் மாறணும் ப்ரோ, கலர் மாறிச்சுங்களா. கிரேடியன்ட் கலர் வைக்கணும். இதே இதில் அதாவது ஃபில் டைப் இருக்குது பார்த்தீங்களா, கலருக்கு பொதுவாக கிளிக் பண்ணிவிட்டு கிரேடியன்ட் பேட்டர்ன், அது நான் அங்கே கொடுத்ததே தான். கிரேடியன்ட் கொடுத்திங்கன்னா டபுள் கலர், கிரேடியன்ட் ஆப்ஷன் நல்லா கீழே வந்துச்சு பாருங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ண இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கிறேன். என்ன ப்ரோ லைட்டாக தெரியுது, ஒப்பாசிட்டி கம்மி பண்ணியிருக்கேன். ஒப்பாசிட்டியை ஃபுல்லாக கட் பண்ணுங்க, அதிகமாகிடுச்சுங்களா. சப்போஸ் எனக்கு வந்து இந்த கலர் வந்து இதுக்கு செட் ஆகலை, எனக்கு இந்த ஸ்ட்ரோக் மட்டும் கொடுத்துட்டேன், ஓகே பண்ணிட்டீங்கன்னா ஸ்ட்ரோக் மட்டும் இங்கே ஓப்பன் ஆயிரும். உள்ளே இருக்க கலர் வந்து எடுப்பாக தெரியல ப்ரோ அப்படின்னா கலர் டோனை மாற்றிடுங்க. இங்கே கலர் வந்து ஏன் கேள்விக்குறி வந்துருச்சுன்னா 2 கலர் யூஸ் பண்ணியிருக்கோம். சிங்கிள் கலர்னால் உங்களுக்கு அந்த கேள்விக்குறி வராது. இதை கிளிக் பண்ணிவிட்டு நான் பியூர் ஒயிட் வச்சுறேன். ஒயிட் வந்துச்சுங்களா. இல்லை ப்ரோ எல்லோ வச்சு காட்டுங்க. இப்போ இந்த சைடு வச்சுட்டு ஒரு எல்லோ கலர் வைக்கிறேன். எல்லோ கலர் மாதிரி வச்சுங்களா. இப்போ இதை தூக்கிட்டு வந்து நம்ம இந்த இடத்துல வைக்கலாம். நம்மளுக்கு இங்கே இருக்கும்போது அது தெரியல, ஒரே சிங்கிள் கலர் தெரிஞ்சு. இங்கே வரும்போது பார்த்தீங்களா பேக்ரவுண்டு அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது. இதுக்கு காரணம் என்னென்னா இப்போ மறுபடியும் அதுக்கே போங்க எஃபெக்டில். இப்போ நான் வந்து லேயர் ஸ்டைல் ஆட் பண்ணணுமே பார்த்தீங்களா,
கீழே வந்து ஒன்று ஆட் ஆகிருக்கு. இப்போ டேரெக்டாக இதை டபுள் கிளிக் பண்ணாலே போதும், லேயர் ஸ்டைலும் ஓப்பன் ஆயிரும். இந்த லேயர் ஸ்டைலில் பிளண்டிங் மோடு வந்து மல்டிபிள் வச்சுருக்கேன். இதை நான் நார்மல்னு வச்சேன்னா உங்களுக்கு திக்காக அந்த கலரில் என்ன இருக்கோ அதுவே வந்துடும். இங்கே நீங்கள் மாற்ற உங்களுக்கு ஒவ்வொரு இதில் வந்து ஸ்டைல் மாறிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ ஓவர்லே கொடுக்குறேன், ஓவர்லே மாதிரி அந்த அவுட்லைன் மட்டும் ஓவர்லே மாதிரி உங்களுக்கு செட் ஆகிடும். இந்த மாதிரி வந்து அழகாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் எனக்கு கொஞ்சம் ஷேடோ விழுகணும் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்ட்ரோக்கு கடைசியில் பாருங்கள் ட்ராப் ஷேடோ, அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா இன்னர் ஷேடோனா உள்ளே விழுகும், ட்ராப் ஷேடோனா வெளியே விழுகும். நான் இப்போ ட்ராப் ஷேடோ கொடுத்துக்கிறேன். ட்ராப் ஷேடோவை செலக்ட் பண்ணுங்கள், அப்போ தான் அதோட ப்ராப்பர்ட்டிஸ். இதுலேயும் பிளண்டிங் மோடு வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஒப்பாசிட்டி நான் ஃபுல்லாக வச்சுக்கிறேன். இதில் கீழே இந்த 3 ஆப்ஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஷேடோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரத்துக்கு போகணுங்கிறது நான் வந்து அதே இடத்துல தான் இருக்கணுங்கிறத 0 வச்சுறேன். ஸ்ப்ரெட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்ப்ரெட் அது ஸ்மூத்தாக வரணுங்கிறது. சைஸை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஸ்ப்ரெட்டை கொடுங்க. இப்போ ஸ்ப்ரெட்டு வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகணும் அப்படிங்கிற ஆப்ஷனு. கலர் மாற்றினா ஷேடோவோட கலரை நீங்கள் இந்த இடத்துல வந்து நீங்கள் கொடுத்துமதும் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ஷேடோ கலரும் யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமானது ஸ்ட்ரோக்கு இது பெவல் கொஞ்சம் 3D மாதிரி மேலே எம்போஸ் ஆகணும். இப்போ வந்து ஃபுல்லாகவே ஸ்ட்ரோக்கில் அவுட்டரில் தான் ஒர்க் பண்ணுறோம். இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே இப்போ மகிங்கிறது நல்லா திக்காக இருக்குது. இது வந்து 3D மாதிரி கொண்டு வரணும்னா இங்கே பாருங்கள் அதாவது பிளண்டிங் ஆப்ஷனில் கீழே பெவலன் எம்ப்ரோஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். 3D மாதிரி இந்த இடத்துல செட் ஆயிரும். இதில் வந்து ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் மாற்றிக்கலாம். எந்த அளவுக்கு திக்னஸ் வேணும், ஷார்ப்பாக வேணுமோ பாட்டமாக வேணுமாங்கிறது. பேட்டர்ன் வேணாலும் கூட உள்ள பேட்டர்ன் வந்து நீங்கள் இந்த இடத்துல என்ன பேட்டர்ன் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஆப்ஷன் இந்த மாதிரி தான். அதுக்கு அடுத்தது சப்போஸ் எல்லா கலர் டோனையும் மாற்றணும் ப்ரோ. இப்போ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா கலர் டோன் இங்கே இருக்குது, இல்லை இங்கேயே மாற்றணும் அப்படின்னாலும் கூட இங்கே ஓவரால் கிரேடியன்ட் இந்த மாதிரி கலரும் மாற்றிக்கலாம். இப்போ கிரேடியன்ட் கொடுக்கணும்னா ஓவராலாக மாதிரி யூஸ் பாருங்கள். இந்த இடத்துல நம்மளுக்கு பிடிச்ச கலரை வந்து டக்குன்னு நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கலர் டெக்ஸ்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். இதனால் இது வந்து ரொம்ப பார்த்து ஒர்க் பண்ணுங்கள். இதை தாண்டி கலர்லேயும் டெக்ஸ்ட்லேயும் எதுவுமே வராது. இதில் வாழை இலையிலேயே வந்து எனக்கு இந்த ஒவ்வொருத்தவங்க பார்த்துருப்பீங்க இமேஜ் வச்சுருப்பாங்க ப்ரோ. இமேஜ்லேயே அந்த டெக்ஸ்ட் மாதிரி இருக்கும். அது என்னென்னா கிளிப்பிங் மாஸ்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷனுங்க. அந்த கிளிப்பிங் மாஸ்க் ஆட் பண்ணாங்கன்னா அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த லேயரை அதாவது பேக்ரவுண்டுங்கிறத நான் வந்து இந்த லாக் எடுத்து விட்டுட்டு லேயராக மாற்றிடுறேன். இப்போ வந்து டெக்ஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணலாம். இப்போ ஒரு டெக்ஸ்ட் எடுத்து இந்த இடத்துல நான் போட்டுக்கிறேன். டெக்ஸ்ட்டோட நேம் வந்து பனானா LEAF பனானா லீஃப் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல கொடுத்துறேன். லீஃபில் எல் வந்து கேப்ஸ் வச்சுக்கலாம். இப்போ இந்த டெக்ஸ்ட்டு வந்து பெருசு பண்ணணும் அப்படின்னா இங்கே ஃபாண்ட் சைஸ் இருக்குது பாருங்கள். கேரக்டரில் எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த சைஸ் பெருசு பண்ணலாம். இது ஒரு ஆப்ஷன். இல்லாட்டி Ctrl+T கொடுத்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் வந்துடும். ஷிஃப்ட்டு பிடிச்சிட்டு நீங்கள் ஆல்ட்டு பிடிச்சிட்டு நீங்கள் வந்து சின்னது பெருசு வந்து இந்த மாதிரியும் கூட பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் முடிஞ்சோன்னா என்டர் அடிச்சிங்கன்னா அது ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் ஆஃப் ஆயிரும். இந்த மாதிரி அதாவது சைஸ் மென்ஷன் பண்ணியும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம், ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன ஆயிருக்குன்னா மேலே வந்து நம்ம பனானா லேயர் இருக்குது, கீழே வந்து பனானா லீஃப் வந்து இருக்குது. இப்போது இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே தான் வந்து அந்த எழுத்துக்குள்ளேயே வந்து கீழே இருக்கிற வாழை இலை வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்கே இந்த லேயர் இருக்குது, அதாவது எழுத்து வந்து மேலே இருக்குது, இலை வந்து கீழே இருக்குது. இலை வந்து நம்ம பனானா அந்த டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி இருக்கிறதுனால தெரியாது. அப்படின்னா எங்கே இருக்கணும், ஃபஸ்ட்டு வந்து முன்னாடி வைக்கணும். எந்த லேயர் வேணுமோ அந்த லேயர். இப்போ இன்டர்சேஞ்ச் பண்ணுங்கள். பனானாங்கிற நேமை வந்து ஃபுல்லாக கீழே கொண்டு வந்தீங்கன்னா இப்போ நேம் எங்கே போயிடுச்சு, பின்னாடி போயிடுச்சு. லீஃப் வந்து மேலே வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா அந்த லேப் மேலே கிளிப்பிங் மாஸ்க் கொடுக்கணும், ஓவர் லேப் மாதிரி கொடுக்கணும். ஓவர் லேப் கொடுக்குறது பிளண்டிங் மோடு போகலாமான்னு கேட்டால் பிளண்டிங் மோடு போகாதீங்க. பிளண்டிங் மோடுங்கிறது வந்து அது வந்து லேயரை வந்து அப்படியே ஒரு டிண்ட் கலர் மாற்றுறதுக்காக தான் வந்து பிளண்டிங் ஆப்ஷன் வந்து யூஸ் ஆகும். இப்போ எனக்கு கலர் இந்த ஒரு பனானா லீஃப் இருக்கிற இந்த லேயர் வந்து அது அப்படியே ஒரிஜினல் அப்படியே இருக்கணும். ஆனால் டெக்ஸ்ட்டுக்கு மேலே பார்டராக வந்து கிரியேட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே இருக்க மினிமம் 2 லேயர் தேவைப்படும். கீழே இருக்க பனானா டெக்ஸ்ட்டுங்கிறது பேரண்ட்டு, அந்த ஷேப்புக்கு தான் எனக்கு கிரியேட் ஆகணும். இந்த பனானா ஷேப் அந்த டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக நீங்கள் என்ன ஷேப் வேணாலும் கிரியேட் பண்ணலாம். ஒரு பூ மாதிரி வைக்கலாம், நீங்கள் எது மாதிரி வேணாலும் வைக்கலாம். ஷேப் வச்சுட்டு மேலே இருக்கிற அந்த ஓவரால் அந்த இமேஜில் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நிறையா ஆப்ஷன்ஸ் காட்டுவாங்க. நாம் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக லாஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறது சொன்ன பார்த்தீங்களா, அது வந்து நார்மலாக இருந்துச்சுன்னா ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட். பட் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் தேவையில்லை. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க்குன்னு ஒன்று இருக்கும். இதை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா கீழே என்ன ஷேப் இருக்கோ அந்த ஷேப்புக்குள்ளே வந்து கரெக்டாக இது வந்து அப்படியே ஒரு ட்ரேஸ் எடுத்த மாதிரி கிடச்சிரும். அப்படின்னா இது வந்து காணாமல் போயிடுச்சான்னு கேட்டால் காணாமலாம் போகலை. இந்த லேயரில் பாருங்கள் ஒரு மாற்றம் வந்திருக்கும். முன்னாடி வந்து ஒரு சின்ன அப்படியே கீழே ஒரு ஏரோ மாதிரி வந்து மிக்ஸ் ஆகிருக்கும். அப்படின்னா இந்த ஏரோ வருதுன்னா அந்த ஏரோவுக்கு காரணம் கிளிப்பிங் மாஸ்க் மாறிடுச்சுன்னு அர்த்தம்.
இப்போ டெக்ஸ்ட் வந்து அப்படியே இருக்குங்களா கீழக்கு. இதை நீங்கள் நகர்த்தி வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த இடத்துல வந்து பனானாவை மாற்றி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லாயிருக்கு ப்ரோ. ஓகே, இப்போ நான் இதை நகர்த்தும் போது வேறு ஏதாச்சும் ஆச்சுன்னா ரெண்டையுமே வந்து லிங்க் பண்ணணும். ஏன்னா இதை நான் நகர்த்திட்டு போகிறேன்னு வச்சுக்கோங்க, டெக்ஸ்ட்டை பிடிச்சி நகர்த்துறேன்னா அதுதான் நகரும். அப்படின்னா ரெண்டுமே சேர்ந்து நகரம்னா மேலே கீழே இருக்கிற தனித்தனி லேயராக தான் இருக்குது, வேறு வேறு ஆப்ஷன் ஆகும். ரெண்டையுமே லிங்க் பண்ணுறதுக்கு கட்டி வைக்கணும் செயின் போட்டு. கண்ட்ரோல் பிடிச்சிட்டு ரெண்டையுமே செலக்ட் பண்ணுங்கள். இப்போ 2 லேயருமே செலக்ட் பண்ணியிருக்கேன், 2 ஹைலைட் ஆகிருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா செயின் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் லிங்க். இதை கொடுத்துனீங்கன்னா இந்த இடத்துல லிங்க் ஆயிரும். இப்போ நான் இதை ஒன்றை பிடிச்சி இழுத்தாலே டெக்ஸ்ட்டும் சேர்ந்தே வந்து எனக்கு மூவ் ஆகும். ஏன்னா ரெண்டுமே வந்து லிங்க்கில் இருக்குது. அதுதான் வந்து இதோட ஆப்ஷன். சப்போஸ் உள்ளே இருக்கிற இலையை மட்டும் மாற்றணும் ப்ரோ, கொஞ்சம் பனானா ஷேப் மாற்றணும்னா மேலே இருக்கிற லிங்க்கை வந்து அதே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள், செயின் வந்து உடஞ்சிரும். இப்போ நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ மாற்றி வச்சதுக்கப்புறம் ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு லிங்க் கொடுத்துட்டிங்கன்னா லேயருக்கு கீழே இப்போ பாருங்கள் லிங்க் வந்து செட் ஆயிடுச்சு. சரி, இது வந்து இப்படி தானே இருக்கும், இதுக்கு ஷேடோ எல்லாம் எதுவும் பண்ண முடியாதான்னு கேட்டால் ஷேடோ பண்ணலாம். ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டு வந்து ஒயிட் கலரில் சேஞ்ச் பண்ணுங்கள். ஒயிட் கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நியூ எம்டி லேயரை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுங்கள். இப்போ இது வந்து பிஜின்னு நான் நேம் மாற்றிக்கிறேன். இப்போ இந்த லேயரை ட்ராக் பண்ணி பாட்டமில் கொண்டு போயிடுறேன். ஏன்னா மேலே தானே இருக்கும். இப்போ மேலே வச்சே நான் ஒயிட் காட்டுறேன். இப்போ இது ஃபுல்லாகவே ஒயிட் வரணும்னா பேக்ரவுண்ட் கலர் கண்ட்ரோல் பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக மேலே வந்துருச்சு. இப்போ கீழே இருக்க இந்த 2 லேயருக்கு மேலே இருக்கிறதுனால ஒயிட் லேயர் தான் தெரியுது. அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், எனக்கு வந்து இந்த பிஜிங்கிற லேயரை ட்ராக் பண்ணி டெக்ஸ்ட்டுக்கு கீழே போட்டுறேன். இப்போ பாட்டமில் வந்துருச்சுங்களா, இந்த மாதிரி தான். இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல ஷேடோவெல்லாம் தெரியணும் ப்ரோ, இந்த பனானா லீஃபில் கொண்டு வரலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாமான்னு கேட்டால் கொண்டு வரலாம். எங்கே நீங்கள் கொண்டு வரணும்னா இதில் பேக்ரவுண்டில் கொண்டு வர முடியாது. ஏன்னா பேக்ரவுண்டில் பிளண்டிங் மோட் போட்டிங்கன்னா பேக்ரவுண்டில் தான் ஒர்க் ஆகும். இப்போ இந்த 2 இடத்துல இந்த இலையில வந்து கொண்டு வரக்கூடாது. இலைங்கிறது உள்ளே போயிடுச்சு, அதுவும் வேஸ்ட்டு. பேரண்ட் ஆப்ஜெக்ட்டுங்கிறது இந்த டெக்ஸ்ட்டு தான். டெக்ஸ்ட்டில் இந்த இடத்துல அதாவது செயினையும் பிடிக்காதீங்க, நேமையும் பிடிக்காதுங்க, 2க்கு இடையில இருக்க இந்த எம்டி ஸ்பேஸில் டபுள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ லேயர் ஸ்டைல் வந்து ஓப்பன் ஆயிரும். இப்போது லேயர் ஸ்டைலில் ட்ராப் ஷேடோ கிளிக் பண்ணுறேன், அவுட்லைன் மட்டும் வருதுங்களா. ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிக்கிறேன், இதையும் நல்லா கம்மி பண்ணிவிட்டு ஸ்ப்ரெட் ஆகிறத லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணலாம். லைட் ஷேடோ ரொம்ப அவ்வளோ கொடுக்கணுன்ட்டு இல்லை, லைட்டாக அழகாக கொடுத்தாலே போதும். இப்போ இன்னர் ஷேடோ வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னர் ஷேடோ டிக் பண்ணிக்கோங்க. இன்னர் ஷேடோவில் போய் ஒப்பாசிட்டி ஃபுல்லாக வச்சுனா இன்னர் ஷேடோங்கிறது பாருங்கள் உள்ளே ஆகுதுங்களா. இப்போ உள்ளே போன மாதிரி ஒரு ஃபீல் வருதா. சரி ப்ரோ, அவுட்ரு ஷேடோவை வந்து டிக் எடுத்துட்ருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னர் ஷேடோ எடுத்துடுறேன். இப்போ நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னர் ஷேடோ கொடுத்தன பாருங்கள், உள்ளுக்குள்ளே ஒரு குழியாகி உள்ளே போன மாதிரி ஒரு ஃபீல் வருதா. இதுதான் வந்து ஒவ்வொரு 3D எஃபெக்டை வந்து நீங்கள் அழகாக இந்த இடத்துல கொண்டு வர முடியும். அதுக்கு தான் இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒப்பாசிட்டியை நல்லாவே கம்மி பண்ணிட்டேன்னா லைட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும். இப்போ இதில் ஷேடோ ஏதாச்சும் வேணும், அதாவது ஸ்ட்ரோக் ஏதாச்சும் வேணுனாலும் கூட ஸ்ட்ரோக் வந்து கொடுக்கலாம். ஸ்ட்ரோக் சிங்கிள் கலர் வேணும் ப்ரோனா இதை கிளிக் பண்ணிவிட்டு சிங்கிள் கலர் வந்து ஸ்ட்ரோக் கொடுத்துருங்க. இப்போ இந்த ஸ்ட்ரோக்கில் வந்து நான் ஒரு இது ஓகேங்களா லைட் கிரே கலர் கொடுத்துட்டேன். ஸ்ட்ரோக் வந்து அழகாக கிடச்சிருச்சு. இந்த மாதிரி தான் வந்து அழகாக க்ரியேட் பண்ணி ஒர்க் பண்ணுறது. ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமாக ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மாதிரி ஒர்க் பண்ணி பாருங்கள். டெக்ஸ்ட்டை வச்சு ஒர்க் பண்ணுறது மூலிமா தான் வந்து அடுத்த லெவலில் நம்மளால் கொண்டு போக முடியும். கீழே பேட்டர்ன் வேணும் அப்படின்னா டிஃபால்ட்டாக பேட்டர்ன் பாருங்கள். இந்த ஆப்ஜெக்டில் கிளிக் பண்ணிவிட்டு பேட்டர்ன் கொடுத்துட்டிங்கன்னா நிறையா பேட்டர்ன் வந்துச்சுங்களா. இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஊறப்பட்ட பேட்டர்ன் ஸ்டைல் வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. என்ன பேட்டர்ன் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல அழகாக செட் ஆகிரும். இது மட்டும் ஒர்க் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதை விட என்னென்ன ஆப்ஷன் நல்லா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம்.